welcome back to the channel Beaudefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ரெண்டு விஷயங்க. ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் and இன்னொரு விஷயம் வந்து என்னோட வீட்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு தோணுச்சு. சோ அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப அவசியமான விஷயம். அண்ட் எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பி என்னோட ஸ்கின் கேர் பண்ணும் போது என்னோட ரீசெண்ட் வீடியோஸில் நிறைய பேர் கேட்குற ஒரு சில விஷயங்கள், அக்கா உங்களோட ஸ்கின் வந்து முன்னத்துக்கு இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட ஒரு சில விஷயங்கள் சீக்ரெட்ஸ் நான் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, ரெகுலராக வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுவேன், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சும் நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணிப்பேன். ஒரு சில பவுடர்ஸ் ஓகேங்களா, பவுடர் ஃபார்மில் நான் வந்து எனக்கு வீட்டில் வந்து இப்போ இருக்க கண்டிஷனில் அரைச்சி நம்ம காய வச்சு அதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஆல்ஸ் குட்னஸோட நீம் பவுடர். இந்த நீம் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகும், ஹேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருந்தால், பிம்பிள்ஸ் வர ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள், தேன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து பேக் மாதிரி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வராது. இந்த இடத்துல தான் எனக்கு அதிகமாக வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி அடுத்தது ஹேர் பேக்குக்கு டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவும் தயிரும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கூடவே எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்பை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 minutes விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ சம்மர் சீசன்னால பிம்பிள் ஸ்கின்னும் அதிகமாக இருக்கும் அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் பயங்கரமாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த ஒரு ப்ராடக்டை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆல்ஸ் குட்னஸ் நான் வாங்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது 100% பியூர் அண்ட் நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீ, பெஸ்டிசைட் ஃப்ரீ, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ அண்ட் நோ அனிமல் டெஸ்டிங். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட், எப்போவுமே நான் வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ஆரஞ்சு பீல் பவுடர் பக்காவாக இருக்கும். நீங்களே வீட்டிலே வந்து ஆரஞ்சு பீல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து காய வச்சு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் ஃபைன், சூப்பர். பட் உங்களுக்கு வந்து கிடைக்கல, நீங்கள் பண்ண முடியாது, இதெல்லாம் எனக்கு லாங் டைம் ப்ராசஸாக இருக்குது, என்னால் வந்து அது ரெகுலராக பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், உங்களோட ஸ்கின்னுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் தயிரும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள், தேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போடும்போது இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க, ஒரு பிக் டே மீட்டிங் ஏதாச்சும் அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு லைக் நல்ல ஒரு தேஜஸ் வேணும், ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், க்ளோயிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பேக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து என்னோட ஃபேஸ் பேக் மட்டும் இல்லை, பாடி மாஸ்கிங்காகவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாடி மாஸ்கிங் எதுக்கு, அதுவும் இந்த சம்மரில் பயங்கரமாக டேன் ஆகும். ஸோ டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து லிக்கரைஸ் பவுடர். இது வந்து ஸ்கின் லைட்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஹானஸ்டாக சொல்லணுன்னா, நிறைய குட்டி பசங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து அக்கா நான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கேன், என் ஃப்ரெண்டு எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, நான் நல்லா வந்து கலர் ஆகணும்க்கா, ஏதாச்சும் ஒரு டிப்பு சொல்லுங்கக்கா, நீங்கள் சொன்னால் ஒர்க் ஆகும்க்கா, அம்மாலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது, அம்மா ஏதாச்சும் ஒன்று எனக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் எல்லாருக்கும் வந்து கலர் ஆகணும் அப்படின்னு வந்து ஏன் வருதுன்னா பியர்
குரூப் தான் ஓகேங்க. கிண்டல் கேலி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ அது கம்ப்ளீட்டாக குழந்தைங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட இருக்கிற சூழல்னால அவங்க ஒருத்தர் கிண்டல் கேலி பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். பட் ஓகே, கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லிக்கரைஸ் பவுடர் இதுதான் வந்து பெஸ்ட்டு. அதிமதுரம்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை வந்து ரெகுலராக பயன்படுத்திகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஃபேஸ் வந்து நம்ம ஸ்கின் டோனை வந்து ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ரெகுலராக யூஸ் பண்ணோம். இதை எப்படி பயன்படுத்தினான்னா சும்மா தயிரோ பாலோ இல்லைனா வந்து தேன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுடர் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெகுலராக பேக் மாதிரி போட்டுக்கோங்க. பக்கா ரிசல்ட் வரும். அண்ட் இது வந்து ஹேர் பேக்குக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் தண்ணியில், அதாவது கொதிக்கிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஆறின பிறகு உங்கள் ஸ்கேல்பில் ஊற்றி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ முடி கொட்டுறது அப்புறம் வந்து புது முடி வளர்கிறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பர்பிள் வெப்சைட்டில் வந்து கிடைக்கும். அண்ட் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னன்னு வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து என்னோட வீடு சார்ந்த ஒரு விஷயம் தான். அது நிஜமாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஒரு டைமில். அது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் பில்டர்கிட்ட இருந்து தான் வீடு வாங்கியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ பில்டர்கிட்ட வீடு வாங்கும்போது அப்புறம் ஆக்சுவலாக அந்த டைமில் அமௌண்ட் வந்து எல்ஐசியிலேருந்து மூவ் ஆகாதனால எங்களுக்கு வந்து ஐயோ அடிக்கடி வந்து பில்டரை போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம வந்து பணம் கொடுத்துட்டு அப்பப்போ வந்து வீடை வந்து பார்க்கும்போது ஓகே அப்படியே கெத்தாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து சும்மாவே எப்படி வந்து வீடை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடிக்கடி வந்து வீடு வந்து பார்க்கவே இல்லை. அதாவது டைல்ஸ் ஓட்டும் போதோ இல்லை வாலிங் சில விஷயங்கள் பண்ணும் போதோ நாங்கள் வந்து வரல. பட் டைல்ஸ் ஒட்ட போகிறாங்கன்னு சொன்னாங்க, செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். பட் டைல்ஸ் ஒட்டும் போது நாங்கள் இல்லை ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து அந்த மேல் பார்வையில் அது நடக்கவே இல்லை. ஸோ பில்டருக்கு கீழே நடந்தனால என்னாச்சுன்னா அங்கங்கே டைல்ஸ் வந்து ஒழுங்காக ஓட்டலை ஓகேங்களா. அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டீரியர் பண்ணும்போது அந்த டைல்ஸில் வந்து அந்த ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்தது. அது கீழே வந்து ஊற்றிட்டாங்க. அந்த ஊற்றினது வந்து அங்கங்கே கரையாக இருந்தது. அதுவும் மெயினாக ஹாலில் எல்லா வீட்டில் வந்து உடம்புறைங்க வரும்போது டக்குன்னு கீழே பார்த்துட்டு என்ன இது கரையாக இருக்குது தொடக்கலையே அப்படின்ட்டுருவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம வந்து இல்லைங்க அது வந்து இப்படி கரையாக இருக்குது, இன்டீரியர் பண்ணும்போது அதோட கம் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இதை எப்படியோ ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம். அது ரிமூவே ஆகாது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட கீழே வந்து ஒரு 6 டைல்ஸ் கிட்ட சரிங்களா. சரி இருந்துட்டு போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாவில் வந்து அவங்க வந்து அந்த பில்டர் அதாவது அந்த டைல்ஸ் போடுறவங்க அந்த இடத்துல சிமெண்ட் ஒழுங்காக போடாமல் அது வந்து வேக்யூம் வாங்கி நான் வந்து வெயிட்டான சிலிண்டர் ஒன்று வச்சுருந்தேன். சிலிண்டர் வச்ச உடனே நான் போய் இன்னொரு பக்கம் மிதிக்கிறேன். டப்புன்னு அந்த டைல்ஸ் வந்து வெடிச்சு என் காலையே வந்து விழுந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஷாக்காக போயிடுச்சு. அப்படியே கண்ணெலாம் கலங்குது. ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் தான் நான் வந்து ஜோசியர்கிட்டலாம் போயிட்டு வந்தேன். அண்ட் அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க கொஞ்சம் வந்து இப்படி முன்ன பின்ன ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே மனசு ரொம்ப பாரமாக இருக்கும் போது இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இன்னும் எப்போவுமே ஒரு தடங்களாக இருக்கும், ஒரு அபசகனமாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு என்னடா இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் என் மைண்டுக்குள்ளார ஓடிட்டே இருந்தது. ஸோ ஐ வாஸ் டெல்லிங் நான் டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இதுவும் ஒரு ரீசன் ஓகேங்களா. பட் இப்போ பெட்டர் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆனோடனே அது நாளடைவில் ரொம்ப அமுங்கி உள்ளார போயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஒரு டைல்ஸ் ஃபுல்லாமே கீழே உள்ளார போயிடுச்சு. அப்புறம் ஆக்சுவலாக இப்போ அக்கா வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அந்த ஒரு பர்சன் தான் வந்து எங்கள் கடைக்கெல்லாம் இன்டீரியரும் வந்து பண்ணிகிட்டு இருக்கனால அவங்கள கூப்பிட்டு சரி டைல்ஸ் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸில் வந்து கையை வச்சாங்க. ஸோ டைல்ஸில் வந்து கை வைக்கும்போது மனசு அப்படியே பாரமாக இருந்தது. 1 வருஷம் தாங்க ஆச்சு வீடு கட்டி. இப்போ போய் டைல்ஸ் உட்காந்து உடச்சி அதை வந்து மாற்றுறது வந்து எப்பா அப்படின்னு மாதிரி ஆச்சு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2 நாள் ப்ராசஸ். ஒரு டைல்ஸை ரிமூவ் பண்ணுறது ஓ மை காட் அப்படின்னு மாதிரி இருந்தது. இப்போவும் வந்து டைல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரே கலர் வரல. ஏன்னா ஒரு லாட்டில் ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வி ஹாவ் டு மாற்றியே ஆகணும்னால எல்லாத்தையும் அப்படியே மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து
இப்போ எவ்ரிதிங் ஓகே, எல்லாம் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைக்கிறது, எதுவுமே நெகட்டிவாக நினைக்கிறதில்ல. இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னு நான் எதுக்கு மெயினாக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்கன்னா டெஃபினட்டாக பக்கத்துலேயே குத்த வச்சு உட்காந்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க டெடிக்கேட்டடாக அந்த ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. பிகாஸ் யாரதோ தானே அப்படின்னு சொல்லி மேலாப்பில் பூசிட்டு போகிறனால தான் இந்த மாதிரி செகண்ட் ரீஒர்க் பண்ணுற மாதிரி வருது. அந்த ரீஒர்க்கும் ஒரு பெரிய ஹெட்டேக்கு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஹெட்டேக்கு. வீடு ஃபுல்லாக அப்படியே மண் தூசி எல்லா பக்கமும் சத்தம். ஓ மை காட், 2 நாள் ஆச்சு அதை வந்து நீட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வீடு கட்டுறதுனா. அதுவும் மெயினாக டைல்ஸ் எல்லாம் லே பண்ணும்போது பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கோங்க, நின்றுக்கோங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. பிகாஸ் நீங்கள் இருக்கிறீங்கனாலே வந்து ஓகே அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து லே பண்ணுவாங்க. அதுதான் மெயினு. ஸோ எல்லாரோட வீடும் ஒரு கனவு, எப்போவுமே நான் எல்லா இடத்துலையும் வந்து சொல்கிறது தான். ஸோ அந்த கனவு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு மனசு டிஸ்ஹார்ட்டனிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் நடந்தது. அதையும் கடந்து தாண்டி வந்தாச்சு. ஸோ ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். வீடோட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை பாய்.